உங்கள் வேகத்துக்கெல்லாம் அவங்க செயல்பட முடியாது. இப்போ நாளை மறுநாள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. 110 பேர் அவங்க மகாலிபுரத்தில் வழக்கமாக அவங்களுடைய கூட்டங்கள் நடைபெறக்கூடிய அந்த ஹோட்டலில் அறிமுகப்படுத்துகிறாரு. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு அப்போ வருது. 30ஆம் தேதியிலேருந்து தானே நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 4 நாள் தான் இந்த முறை. நாள் இருக்குது. அவங்க லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு கன்வென்ஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஃபங்க்ஷன் ஆகலை. மீடியாவோட இன்ட்ராக்ஷன் இல்லை, தலைவருக்கே இன்ட்ராக்ஷன் இல்லை. மற்றவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறாங்க. கட்சி அலுவலகமே வந்து சிட்டிக்கு வெளியில் போய் கிடக்குது. ஸோ மேஜர் அவங்க ப்ரைமரி ஃபோர்ஸ்னு சொன்னது அது அப்பயே பெரிய அளவில் யாரும் அதை ஏற்றுக்கல. போட்டி திமுக அண்ணா திமுக மத்தியில் தான், இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. விஜய் வில் பி டிஸ்ரப்டர். அவர் உடைக்கிற ஓட்டால் யாருக்கு லாபன்றதை தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அவர் ஒன்றும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரப்போகிறது கிடையாது. அவரே ஜெயிப்பாரே என்பதே $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஆகவே அவங்கள நீங்கள் மற்றவங்க திமுக அண்ணா திமுகவோட ஒப்பிட்டு அவர்களை நீங்கள் வந்து பேசுவது என்பது சரியாக இருக்காது. அவங்க ஒரு கன்வென்ஷனல் சென்ஸில் பொலிட்டிக்கல் பார்ட்டியாகவே இன்னமும் ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா தலைவரோட குணாம்சம் வந்து புரிந்து கொள்ள முடியாததாக நமக்கு இருக்கிறது. இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வெளியிடுறாங்க நாளை மறுநாள். அப்போ நமக்கு ஓரளவு தெரியும் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது. அதுக்கு பிறகு நம்ம பேசலாம். பட் அவர் உடைக்கிற ஓட்டு 2 பேருக்கும் கிளியை கிளப்பியிருக்குது, பயத்தை கிளப்பியிருக்குன்றது. குறிப்பாக திமுக வந்து டீப்லி ஒரிட் அபவுட் விஜய் ஃபேக்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுமே தவிர விஜயால் வந்து ஆட்சியை பிடிக்க முடியலாம் விஷயம் தெரிஞ்சவங்க யாரும் நம்பவில்லை என்பது தான் யதார்த்தம். விஜயை பற்றி வந்து திமுக தான் அதிகமாக ஒரி பண்ணுது. விஜய் பெருகி போகிற ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் வந்து அதிகமாக சேதாரத்தை உண்டு பண்ண போகுது அப்படின்னா எதுக்காக வந்து அவரை கூட்டணிக்குள்ளே சேர்க்கறதுக்கு பாஜக அவ்வளோ முயற்சி எடுக்கணும்? இல்லை நீங்கள் இது புரிஞ்சுக்கோங்க. நம்பர்ஸ் கேம் தானே உங்களுக்கு. விஜய் பிஜேபி ஃபேக்டருக்கு போயிருந்தாருன்னா அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சரிபாதி போயிட்டுருக்கும் மைனாரிட்டிஸ் ஓட்டு. பட் ஸ்டில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 8 to 9% அட்வான்டேஜ். விஜய் இன்றைக்கி என்டிஏக்கு போயிருந்தால் இந்நேரம் டன் டீல். இது முடிஞ்சு போச்சு. எலெக்ஷனை பற்றி பெரிய அளவில் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வந்திருக்கும். அவருடைய வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் இல்லாமல். எஸ்பெஷலி மைனாரிட்டிஸ் அவரை விட்டு வெளியில் போயிருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் அவர் சொல்கிறதுக்காக ஓட்டு போடக்கூடிய ஒரு 8 to 10% வரைக்கும் அது கண்டிப்பாக அப்பயும் அவர்கிட்ட இருக்கும். அது அவருக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்கும். நம்பர்ஸ் கேம் தான் இது வந்து. அது இல்லைன்னு இன்றைக்கி ஆகிப்போயிடுச்சு. ஆக்சுவலாக இதுவும் பிஜேபிக்கு டிஎம்கேக்கு ஒரு ஒரியிங் ஃபேக்டர். ஏன்னா மைனாரிட்டிஸ் வந்து பிஜேபிக்கு போயிருந்தாங்கன்னா ஒரு லாஸ்னா, போகாமல் இருந்தாலும் ஒரு லாஸ் தான் அவங்களுக்கு வந்து. இட்ஸ் அ catch-22 சுச்சுவேஷன் டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்பயும் அவர் உடைக்கிற ஓட்டு வந்து கோர் டிஎம்கே ஓட்டில் அவர் கையை வச்சுருக்காரு. அதனால் இந்த கேம் வந்து 4-way contest இஸ் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ்னு நான் உறுதியாக நம்புகிறேன். பட் ஸ்டில் விஜய் ஃபேக்டர்ன்றது ஒரு அன்பிரடிக்டபுளாக இருக்குது. டிஎம்கே இஸ் ஆக்சுவலி கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது இது வந்து ஈஸி கேம் கிடையாது அப்படின்னு. மைனாரிட்டிஸ் ஓட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் above 40 விமன் அந்த பக்கம் போகலாம் டிஎம்கேக்கு. பட் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போத் மென் அண்ட் விமன் வந்து கண்டிப்பாக 18+ ஓட்ஸ் வந்து டெஃபினட்டாக மைனாரிட்டிஸ், ஈவன் அமங் மைனாரிட்டிஸ் விஜய் பக்கம் கோர் டிஎம்கே ஓட் பேங்காக கருதப்பட்டது ஸ்டில் விஜய் பக்கம் தான் இருக்குது. அது ஒரு லாஸ் தான் டிஎம்கேக்கு. ஸோ வாட் எவர் இட் இஸ், விஜய் ஃபேக்டரை வந்து இன்றைக்கி நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. அவர் ஜெயிப்பாருன்னு நான் என்றைக்குமே சொன்னதில்லை. அவரே கூட தோற்று போகலாம். அவர் கட்சி ஆட்சி அமைப்பதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பட் அவர் உடைக்கிற ஓட்டு வந்து 2 பேருக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தும். அதிக சேதாரம் யாருன்றதான் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். அதில் ஒரு முடிவுக்கு வர முடியல. பட் டிஎம்கேக்கு வந்து அதில் ஒரு பெரிய அளவில் லாஸ் இருக்கும். அவங்க கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகுதுன்றது தான் உண்மை. இது 2 பேருக்குமே தெரியுது. ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருக்குமே தெரியுது. யாராலையும் ஆனால் இதை வந்து அக்யூரேட்டாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியல யாருக்கு அதிகமான லாஸ்ன்றது. அது போட்டியை திறக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து இப்போ நீங்கள் 234 தொகுதியிலையும் ஆட்களை போட முடியாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அவரால் ஒரு 50-60 தொகுதியில் வந்து ஆளை போட முடியல, ஒரு 50 தொகுதியில் போட முடியல அப்படின்னாலோ, அல்லது வந்து அவங்களோட கேம்பெயின் எடுபடலை, விஜயால் வந்து பெரிய அளவில் ஈர்க்க முடியல, கேண்டிடேட்ஸும் சரியில்லை அப்படின்னு வந்தாலோ, அப்போ விஜயோட அந்த வாக்கு வங்கின்னு ஒரு X% இருக்குது. அது நாட் லெஸ் தேன் 15%ன்னு நான் பார்க்குறேன் உறுதியாக. 15+ன்றது தான் என்னுடைய கணிப்பு. அந்த வாக்கு வங்கியில் வந்து நாட் லெஸ் தேன் 20 to 25% வரைக்கும் அது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில் அது கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு போகும். ஏன்னா யார் வரக்கூடாதுன்றது தான் வந்து உங்களுக்கு இந்த எலெக்ஷனோட ஃபல்க்ரமாக இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது விஜய் ஃபேக்டர் வந்து அதில் வந்து தொய்வு வருது. நல்லா கவனிக்கணும். விஜய் ஃபேக்டரில் தொய்வு வருது. அவரால் 234 கேண்டிடேட் போட முடியல, அல்லது அவருடைய கேம்பெயின் வந்து டேக் ஆஃப் ஆகலை அப்படின்போது அந்த வாக்கு வங்கி வந்து அதில் % நம்ம சொல்லுவோம். 1/4 டிஎம்கேக்கு போச்சுன்னா கூட வந்து ஏடிஎம்கேக்கு போச்சுன்னா கூட வந்து கிரவுண்டு வந்து ஷிஃப்ட் ஆகிடும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் டிஎம்கேக்கு அப்போ இருக்காது. ஸோ விஜய் தனியாக நின்று மேக்ஸிமம் ஓட்டை உடைக்கிறது தான் திமுகக்கு நல்லது.